நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்கள். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். நேற்றைய நாள், அதாவது 19 அக்டோபர் 2021, இந்த பேய்கள் அமானுஷ்யங்கள் இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நாள். ஏன் மதனு அப்படின்னு தானே கேட்குறீங்க? நேத்திக்கு இந்த உலகத்தோட ஓல்டஸ்ட் கோஸ்டோட பெயிண்டிங் நம்மளோட ஊரில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓல்டஸ்ட் கோஸ்டா எவ்வளோ வருஷம் இருக்கும்? 200 இயர்ஸ், 300 இயர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3500 இயர்ஸ் பழமையான ஒரு கோஸ்டோட, ஒரு பேயோட பெயிண்டிங் பிரிட்டிஷ் மியூசியமில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் இந்த பெயிண்டிங் சொல்கிற கதையும், இந்த பெயிண்டிங்கில் இருக்கிற ரொம்ப டாலான, நல்ல பெரிய தாடி இருக்கிற, நேக்கடாக இருக்கிற, கிட்டத்தட்ட அதாவது நிர்வாணமாக இருக்கிற 3500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த ஒரு மனிதன், ஒரு வயசான ஒரு தாத்தா மாதிரி இருக்கார். அவரோட பெயிண்டிங் இறந்து போனதுக்கப்புறம் அவர் வரையப்பட்டிருக்காரு. அவர் கூட ரொம்பவே இளமையாக ஒரு பெண் அனுப்பிவிடப்பட்டிருக்காங்க அந்த பெயிண்டிங்கில். நான் உங்களுக்கு அந்த பெயிண்டிங்கை காமிச்சு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ரெண்டாவது நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் இறந்து போனதுக்கப்புறம் பேயாவாங்கிறது பேயை நம்பிக்கை பேய் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க, அமானுஷ்யம் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களோட நம்பிக்கையாக இருக்கும், கரெக்டாக. பட் மனிதர்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் நிறைய அனிமல்ஸ் வளர்ந்துருக்கு, கரெக்டாக. இந்த உலகம் எத்தனையோ கோடி வருஷம் பழமையான உலகத்தில் மனிதர்கள் சில நூற்றாண்டாக தான் இருந்துகிட்ருக்கும். சில 1000 வருஷம் தான் நம்மளோட ரிலீஜியன், நம்மளோட நம்பிக்கைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி வாழ்ந்த அனிமல்ஸ் இந்த உலகத்தோட ஓல்டஸ்ட் கோஸ்ட்டுன்னு நம்பப்படுற கிட்டத்தட்ட 21 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அனிமல், விவரான் ஹைதீனி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் அனிமலை ஒரு டைனோசர் இனத்தை சார்ந்த ஒரு பர்டிகுலர் அனிமல் இது, விவரான் ஹைதீனி அப்படிங்கிறது. இது இன்றைக்கும் அமெரிக்காவில் ஒரு பேயாக வலம் வந்துட்டுருக்குன்னு அங்கே இருக்கிற கோஸ்ட் ரான்ச்சில் இருக்கிற மக்கள் நியூ மெக்சிகோவில் நம்பிட்டு இருக்காங்க. அதையும் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2 பேய்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கோஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஹியூமன் கோஸ்ட்னு, அதாவது மனித பேய்னு நம்பப்படுற ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வயசான முதியவர். இவர் பாபிலோனில் வாழ்ந்திருக்காரு. அதாவது இன்றைக்கி இருக்கிற ஈராக்கில் கிட்டத்தட்ட 3500 வருஷத்துக்கு முன்னாடி பாபிலோனாக இருந்த காலகட்டத்தில் இவர் வாழ்ந்திருக்காரு. இவரோட ஒரு கதை நம்ம இப்போ கையில் கிடச்சிருக்கு. இவர் தான் 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேயாக இறந்ததுக்கப்புறம் திரும்பி வந்திருக்காருன்னு நம்பப்படுது. அவரோட கதை என்னன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 21 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பர்டிகுலர் அனிமல், விவரான் ஹைதீனி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு அனிமல் 2021, அதாவது 1000 இல்லை 21 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த ஒரு அனிமல் இன்னமும் அமெரிக்காவில் பேயா கோஸ்ட் ரான்ச் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டெசர்ட்டில் நடமாடுதுங்கிறது அங்கே இருக்கிற மக்களோட நம்பிக்கையாக இருக்குது. ஸோ அதுவும் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ 2 பேய் கதைகள், ஒன்றும் இல்லை, டபுள் தமாக்கா. ஆரம்பிக்கலாம் வாங்க. முதல்ல ஃபோட்டோஸ்லேருந்தே வர ஆரம்பிப்போம். இன்றைக்கி நீங்கள் ரேண்டமாக கூகுளில் போய் ஓல்டஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரே சர்ச்சில் உங்களால் இந்த நியூஸை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ஓல்டஸ்ட் கோஸ்ட்டுன்னு நியூயார்க் போஸ்ட்டாக இருக்கட்டும், நர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கிற ரிப்பப்ளிக் வேர்ல்டாக இருக்கட்டும், உலகமே இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டியில் பேசிகிட்டு இருக்கிறது இந்த உலகத்தோட ஓல்டஸ்ட் பெயிண்டிங்கை பற்றி தான். அந்த ஓல்டஸ்ட் பெயிண்டிங்கில் இருக்கிறது ஒரு ஆவிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆவியார் அண்ட் அவர் முன்னாடி ஒரு அழகான பெண் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது என்ன, அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம், இவரோட கதை என்ன, உலகத்தோட முதல் பெயின்னு சொல்கிற அளவுக்கு இவர் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் இன்னமும் இவர் அங்கே இருக்கிற மக்களை ஹாண்ட் பண்ணிட்டுருக்காராங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூசியமில் தான் அதாவது லண்டனில், இந்தியா எங்கே இருக்குது, நம்ம அப்படியே தள்ளி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லண்டனில் இருக்கிற பிரிட்டிஷ் மியூசியமில் தான் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு இந்த பெயிண்டிங் இருந்திருக்கு. ஆனால் இதை யாருமே கண்டுபிடிக்கல. பட் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் மியூசியமில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஊழியர் அந்த பெயிண்ட்டை பார்த்துட்டு ஒருவேளை இதில் ஏதாவது அர்த்தம் இருக்குமான்னு சொல்லிட்டு நோண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு இந்த மியூசியம்குள்ளே 200 வருஷமாக தூங்கிட்டு இருக்கிற இந்த 3500 வருஷம் பழமையான பேயோட பெயிண்டிங் அவரோட கண்ணில் தென்படுது. அப்படி அந்த பெயிண்டிங்கில் என்ன இருக்குது, அந்த பெயிண்டிங்கை காட்டுமதுன்னு தானே சொல்கிறீங்க, வாங்க பார்ப்போம். ஸோ இந்த 3500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கல், இந்த கல்லை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது பெயிண்டிங் தெரியுதா? அஃப்கோர்ஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, யார் கண்ணுக்குமே தெரியல. இன்ஃபேக்ட் 200 வருஷமாக இது கண்ணு முன்னாடி இருந்தாலும், எத்தனையோ விசிட்டர்ஸ் இருந்தாலும், பிரிட்டிஷ் மியூசியமில் இருக்கிற யாருனாலையுமே இந்த கல்லுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற அந்த ஒரு பெயிண்டிங்கை பார்க்க முடியல. பட் ஒரு பர்டிகுலர் நபர் ஒரு ஆங்கிளில் இதை பார்த்தா மட்டும் வேறு மாதிரி தெரியுதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ தான் இந்த பேய் அவரோட கண்ணுக்கு தென்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இடத்த பாருங்கள். ஒரு வயசான ஒரு ஆள்,
பார்த்தாலே தெரியுது, தாடியெல்லாம் வளர்ந்துருக்கு. ஸோ அவர் வந்து கையில் கயிறு கட்டப்படப்பட்டு நிர்வாணமாக இருக்கார். ரொம்ப வயசான ஒருத்தர்னு பார்த்தாலும் தெரியுது. அவர் கையில் கயிறு கட்டப்பட்டு ஒரு பெண்ணோட கையில் அந்த கயிறு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பெண் வந்து இவரை இழுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. பட் இந்த பெயிண்டிங் வந்து வேறு எதுவும் கிடையாது. இந்த கல் மேலே இன்றைக்கி நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வரைஞ்ச ஒரு விஷயம் தானே தவிர, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட இம்ப்ரெஷன் தெரியும். இந்த 2 கால் இப்போ லைட்டாக தெரியுதா, இந்த கை இங்கே இருக்கிறது தெரியுதா, ஒரு நபர் வந்து இங்கே இருக்காருன்னு தெரியுதா, இந்த கயிறு லைட்டாக போகிறது தெரியுதா. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் வந்து இதுக்குள்ளே இருந்திருக்குங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நம்ம லைட் அடித்து பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அதை தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து இந்த 3500 வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்ட இவர் தான் வந்து இந்த உலகத்திலே ஓல்டஸ்ட் கோஸ்ட்னு நம்பப்படுது. அண்ட் அப்போ இதுக்கு அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க யார், அவங்களும் இறந்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இவர் இறந்து போனதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற மக்களை, பாபிலானில் இருக்கிற மக்களை வந்து இவர் வந்து பயங்கரமாக தொல்லை பண்ணிட்டு இருந்திருக்காரு. நிறைய பேரோட வீடுகளில் வந்து நைட் ஆயிடுச்சுன்னா வந்து இவர் தலைகீழ தொங்கிட்டு ஒரு அங்கே இருக்கிற குழந்தைங்களெல்லாம் பார்த்து முறைக்கிறது, அங்கே இருக்கிற இறந்தவங்க, அங்கே உயிரோட இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து முறைக்கிறதுன்னு ஒரு நம்பிக்கை அந்த ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. பாபிலானில் இருக்கிற மக்கள் இருந்துக்கிட்டு அதனால இந்த பேயை விரட்டணும், இவர் இறந்துட்டாரு, இந்த பேயை விரட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்க அந்த முடிவுக்கு வந்ததுனால இவரை எப்படி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற இந்த பேய் ஓட்டுறவங்க இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க கிட்டலாம் போய் கேட்குறாங்க. இந்த ப்ரீஸ்ட் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க கிட்டலாம் போய் கேட்டப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து தனிமையில் இருக்காரு இறந்த உலகத்தில், அதனால வந்து ஒரு பெண்ணை அனுப்பிச்சு வச்சோன்னா இவர் இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவார்னு சொல்றாங்க. அது நீ பாட்டுக்கு என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க, இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் இந்த கல்லுக்கு பின்னாடி இருக்கிற எழுத்துக்கள்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. அதை டெசிஃபர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ கதையை கண்டினியூ பண்றேன், கேளுங்க. அங்கே இருக்கிற ஊர் மக்கள் வந்து அங்கே இருக்கிற மந்திரவாதிகளை இப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்க, இந்த மாதிரி பேய் வந்து விட்டத்திலேருந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மந்திரவாதிகள் வந்து ஒரு கிரேசியான ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தன்னோட ஆஃப்டர் லைஃப்பில் இறந்து போன வாழ்க்கையில் வந்து ரொம்ப தனிமையாக இருந்திருக்காரு. அதனால் இவர் இறந்து போனதுக்கப்புறம் வந்து இவர் இந்த ஊரை விட்டு கிளம்பணும்னா, பாபிலானை விட்டு இந்த பேய் வந்து போகணும், உங்களெல்லாம் தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள்லாம் இருந்துக்கிட்டு அவரோட ஆசை என்ன, இந்த பேயோட ஆசை என்ன அப்படின்னு கேட்குறப்போ அங்கே இருக்கிற மந்திரவாதிகள் சொல்கிறாங்க, ஒரு இளம் பெண்ணை வந்து இவர் கூட அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுக்கு பின்னாடி வந்து சில டெக்ஸ்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதில் இவரோட உடம்பை வந்து மறுபடியும் எடுத்து மறுபடியும் இவங்க சொல்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் மெத்தடில் ட்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு இளம் பெண்ணோட உடம்பையும் வந்து ட்ரெஸ் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. இதுக்காக ஒரு இறந்து போன பெண்ணை இப்படி பண்ண போகிறாங்களா, இல்லை உயிரோட இருந்த ஒரு பெண்ணை கொண்டு இப்படி பண்ண போகிறாங்களான்னு நம்மளுக்கு தெரியலை. பட் ஒரு இளம் பெண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணுங்க, ஒரு ரெட் கலரில் ட்ரெஸ் பண்ணுங்க, அவளுக்கு எல்லா நகைகளையும் போடுங்க, எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு 2 பேரையுமே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க. போட்டு வச்சுட்டு சூரியன் உதிக்கிற திசையை பார்த்து ஒரு வண்டியில் கட்டி வச்சு, ஒரு குதிரை வண்டியில் வந்து இவங்க 2 பேரோட உடம்பையும் வச்சு சூரியன் உதிக்கிற நேரத்தில் வந்து அதை நோக்கி இந்த வண்டியை வந்து போக விட்டுருங்க, ஆனால் திரும்பி பார்த்துறாதீங்க, திரும்பி பார்க்காம அப்படியே திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லுக்கு பின்னாடி எழுதப்பட்டிருக்கு. 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வந்து உண்மையிலே இறந்து போன ஒரு பொண்ணுக்கு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இருக்கிற பொண்ணை போட்டு தள்ளிட்டு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ப்ராபப்ளி செகண்ட் விஷயம் பண்ணியிருக்கிறதுக்கான மூட நம்பிக்கைகளுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ இந்த ஒரு கதை வந்து இந்த கல்லுக்கு பின்னாடி எழுதப்பட்டிருக்கு. முன்னாடி வந்து இப்படி ஒரு இந்த கையை கட்டி வந்து இவர் ஆஃப்டர் லைஃப், அந்த நொந்து போன ஒரு மனிதனை வந்து ஒரு இளம் பெண் வந்து ஆஃப்டர் லைஃப்குள்ளே அந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் தொல்லை பண்ணாமல் கொண்டு போகிற மாதிரி இருக்கிற ஒரு கதை தான் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகத்தோட ஓல்டஸ்ட் ஸ்டோரி. இது வந்து பாபிலானில் நடந்தப்பட்டிருக்கு. பாபிலான் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே ஈராக்கில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நேத்திக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல். இந்த கல் வந்து 19th செஞ்சுரியிலே பிரிட்டிஷ் மியூசியம்குள்ளே போயிருக்குது. ரொம்ப நாளாக அங்கே யாருமே டச் பண்ணாமல் இருந்திருக்காங்க. எல்லாரும் அதை பார்த்துட்டு கடந்து போயிருக்காங்க. ஆனால் அது ஒருத்தங்க ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ஒரு லைட் கொடுக்குற நேரத்தில் மட்டும்தான் பார்த்தா இந்த தடம் வந்து தெரியுது. அதை டிஸ்கவர் பண்ணுறப்ப அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குன்னு தெரியுது. பட் இந்த ஸ்டோரி வந்து நேற்றுக்கு நியூஸில் இருந்ததுனால நான் வாசித்தேன், உங்ககிட்ட எனக்கு சொல்லலான்னு தோணுச்சு. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டஸ்ட் கோஸ்ட்னு சர்ச் பண்ணுறப்போ மெய்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட காமிக்க போகிறேன், வாங்க. இந்த வயசான தாத்தாவோட 3500 வருஷம் கதையை தேடி போனப்போ தான் வந்து எனக்கு ஓல்டஸ்ட் கோஸ்ட்டுங்கிற டாபிக் வந்து கண்ணில் பட்டுச்சு. அது வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டோட வெப்சைட்டில் இருந்துச்சு. எஸ், இது ஒரிஜினல் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் வந்து ஓல்டஸ்ட் கோஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு கேட்டகரி போட்டிருக்காங்க. என்னடா பேய்க்கு ரெக்கார்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வாசிச்சு பார்த்தேன்னா தான் இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கதை இருக்குன்னு தெரியுது. ஸோ அந்த கதை என்னன்னு தானே கேட்குறீங்க? வாங்க, அமெரிக்காவில் இருக்கிற கோஸ்ட் ரான்ச்சுங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறேன். அந்த இடத்துல தான் வந்து 21 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அனிமல் வந்து இன்னமும் பேயை பயமுறுத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க. வாங்க பார்க்க ஆரம்பிப்போம்.
பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற கோஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் இடம். இது வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், பயங்கர டெசர்ட்டடாக இருக்கிற ஒரு பர்டிகுலர் இடம். ஆனால் இங்கே இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 500 வருஷமாக இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த இடத்துக்கு நம்ம தனியாக போனோம்னாலே இல்லை கூட்டமாக போனாலோ வாட் எவர் இட் இஸ், இந்த இடத்துக்கு போனீங்கனாலே வந்து ஒரு ஹாண்டடான ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு தனிமை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்குள்ளே வந்து ஒரு பயங்கர பெருசான கிட்டத்தட்ட ஒரு 9 அடி 10 அடிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டைனோசர் மாதிரி, ஒரு crocodile மாதிரி ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு உருவம் வந்து இங்கே இருக்கிற மக்களெல்லாம் வந்து பயமுடுத்துதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட 500 வருஷமாக இருந்துட்டு இருந்த ஒரு நம்பிக்கை. 1947 ஒரு டிஸ்கவரி இந்த இடத்துல நடத்தப்படுது. அந்த டிஸ்கவரி வந்து இந்த மொத்த மக்களோட நம்பிக்கையுமே வந்து தூக்கி வாரி போடுது, மிரள வைக்குது, உலகத்தையே திரும்ப வைக்குது. அது என்ன டிஸ்கவரின்னு பார்த்தீங்கன்னா, 1947 ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து இந்த இடத்துல நடத்தப்பட்டு இருக்கு. எங்கே இந்த ஒரு கோஸ்ட் ரேஞ்சுங்கிற ஒரு இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து தோண்டி பார்த்துட்டு இருக்கப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஆல்ரெடி சொல்கிறாங்க, இந்த இடத்துல தோண்டாதீங்க, இந்த இடத்துல ஆல்ரெடி பேயெல்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு தோண்டி ஏதாவது உள்ளே வெளியே வந்துட போகுதுன்னு கலாய்க்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ்லாம் சுற்றுது. பட் இதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கிற இந்த சயின்ஸில் நம்பிக்கை இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருந்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக தோண்டி பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே தோண்டி பார்த்தா இவங்களோட கதைகளுக்கும் மண்ணுக்கடியில் இருக்கிற ஒரு பொருளுக்கும் வந்து ஒரு லிங்க் இருக்குன்னு தெரியுது. அவங்களோட ஆச்சரியத்துக்கு அந்த மண்ணுக்கடியில் அவங்க கண்டுபிடிச்சது ஒரு புது டைப் ஆஃப் உயிரினம், a நியூ ஸ்பீசிஸ் வந்து கிட்டத்தட்ட 21 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணில் வாழ்ந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அவங்க வாழ்ந்திருக்குன்னு நம்பி கண்டுபிடிக்கிற இந்த ஒரு உருவமும் இங்கே இருக்கிற மக்கள் வந்து பேயா நாங்கள் பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்கிற உருவமும் வந்து மேட்ச் ஆகுது. அப்படியான உருவம் தான் மதன் அதுன்னு தானே கேட்குறீங்க? பாருங்கள், இதுக்கு பேர் விவரான் ஹைதீனி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் அனிமல். இது வந்து மாடர்ன் டே crocodile இருக்குல்ல, அதோட ஒரு குடும்பத்தை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், crocodile வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் இப்படி தான் இருக்கும்னு சொல்லலாம். பயங்கர திக்கான ஸ்கின் கொண்ட ஒரு பர்டிகுலர் உருவம். இது வந்து மனிதர்களை விட வந்து லாங் ஆனது. மனுஷன் வந்து ஜென்ரலாக 6 அடிக்கு இருப்பான், இது இருக்கும் 9 அடிக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. அதோட வால் எங்கே போய் முடியுதுன்னு பாருங்கள். இந்த விவரான் ஹைதீனின்னு சொல்லப்படுற இந்த ஒரு உருவம் வந்து எலும்புக்கூடுகள், இதோட ஃபாசில் வந்து இந்த கோஸ்ட் ரேஞ்சில் நம்மளுக்கு கிடைக்குது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது வாழ்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 crore இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வாழ்ந்திருக்கு. அதில் ஒரு பர்டிகுலர் கோஸ்ட் ரேஞ்சில் வந்து பார்க்கப்படுற நம்பப்படுற பேய் வந்து இதோட உருவம் தான். அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனை தான் கொடுத்துருக்காங்க. மண்ணுக்குள்ளே தோண்டி பார்த்தா உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு விவரான் ஹைதீனின்னு சொல்லப்படுற ஒரு அனிமல் வந்து கண்டுபிடிக்கப்படுது. இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து ஹைடன் அப்படிங்கிறதுனால வந்து அதுக்கு பேரே வந்து ஹைதீனி அப்படிங்கிறதையும் வச்சுட்டாங்க. ஸோ உலகத்தோட ஓல்டஸ்ட் கோஸ்ட்டுன்னு கின்னஸ் ரெக்கார்டு கூட வந்து இந்த பேய்க்கு நம்பிக்கைக்கு தான் கொடுக்குறாங்க. இட்ஸ் 21 crore years old. கேட்குறதுக்கே கிரேசியாக இருக்குல்ல? இந்த வீடியோ முடிகிறப்போ நிறைய பேர் நைட்டெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ பயப்படாமல் நான் ஆனஸ்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா, எனக்கு பேய் மேலே நம்பிக்கையெல்லாம் இல்லைங்க. ஆனால் நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்கிற கதைகளை கேட்குறதுல தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து ஓல்டஸ்ட் நம்பிக்கை வந்து இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு மட்டும் இல்லை, எந்த காலகட்டத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்குங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு தான் நினச்சேன். ஸோ டோன்ட் வரி, பேய்ங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது. இதெல்லாம் மக்களோட நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் மட்டும்தான். அப்படி பேய்னு ஒன்று உண்மையிலே இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா யாரோ ஒருத்தங்க யூடியூப்பில் சொல்கிறத நம்பணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் அது வரைக்கும் வந்து ஆனால் வேறு யாரையாவது பயமுடுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி நைட்டு ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பயப்படுவாங்க. நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. மதன் குடி signing off here. Love you all. Cheers. Have a great day. Bye. Cheers. அந்த 3500 வருஷம் தாத்தா எங்கேயாவது தெரியுறாரா? ஓ ஹாய்.